எல்லாம் வந்து சித்த மருத்துவர் தாங்க. தாத்தா பாட்டியெல்லாம் கூட சித்த மருத்துவர். அதாவது வாத்தியார் வீடுனே பேர் எங்களுக்கு. அந்த ஊரில் வந்து வாத்தியார் வீட்டை போனால் சரியாயிடும் அப்படின்னா. எங்கள் அப்பா வந்து இந்த கோல் வித்தை, மாந்திரிக வித்தை இதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சு வருவார். அதனால் வாத்தியார் வீடுன்னு அவரும் பல சிஷியர்களை உருவாக்கிட்டார் அவர். நானும் வந்து குறைஞ்சது நிறைய சிஷியர்களை உருவாக்கிட்டேன். இந்த விதத்தில் நான் என் பெற்ற இன்ப பெருகை வையகன்ற மாதிரி நம்ம கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கொலை பண்ணுறவன், திருடுறவன் அவன் முதல் குற்றவாளி இல்லை. ஆனால் கற்றதை மற்றவங்களுக்கு சொல்லாத இருக்கிறவன் தான் முதல் குற்றவாளியே அப்படின்ற எண்ணம் என்னோட உறுதி. ஆகினால மற்றவங்களுக்கு நமக்கு பின்னாடி சந்ததிகளை உருவாக்கணும். நம்ம உறவினர் சந்ததி தான் உருவாக்கணுன்றது இல்லை, அடுத்த பிள்ளைங்களையும் நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் எப்படி ஸ்கூல் வாத்தியார் ஆகிட்டு எப்படி திரும்பி நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் எடுக்கலான்னு வந்து முடிவு எடுத்தீங்க? இல்லை, அப்போவே நான் செய்துக்கின்னு தான் இருந்தேன். அப்போது ஸ்கூல் ஆர்கனைசராக இருந்துக்கின்னு அப்போது செய்துக்கின்னு தான் இருந்தேன். நான் ஸ்கூல்லே வந்து ஒரு சைக்கிளில் வரும்போது ஒரு பின்னாடி ஒரு பெட்டி ஒன்று, கிட் பாக்ஸ் பெட்டி வச்சுருப்பேன். அந்த பெட்டியில் தான் மருந்துகள்லாம் இருக்கும். எனக்கு விசிட்டு, அந்த ஸ்கூலுக்கே விசிட்டு கலெக்டரே வந்தார். கலெக்டரே வந்து பார்த்துட்டு இது என்னான்னு கேட்டார். இந்த மாதிரி சமாச்சாரம் சார், இந்த மாதிரி சித்த மருத்துவம் பண்ணுறேன். முதல்ல மருத்துவம் பண்ணியா தட்டி கொடுத்து மருத்துவம் பண்ணு, வர்றவங்களுக்கெல்லாம் நீ இங்கேயே கூட ஸ்கூல்லேயே கூட நீ செய், நோ ப்ராப்ளம் அப்படின்றது சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு தான் போனார் கலெக்டர். ஆமாம். நீங்கள் என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கிறீங்க? நான் வந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி தான் ஐயா, ஓல்டு எஸ்எஸ்எல்சி தான். இந்தாப்பா அப்புறமானது. அதுக்கப்புறம் இந்த கல்கட்டா சான்றுன்னு சொல்லிட்டு ஏஎம்மில் வந்து ஆர்எம்பின்ற ஒரு பரீட்சை எழுத வேண்டிய ஒரு இது ஆகுது. அதில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணேன் கரஸ்பாண்டில். அடுத்து வந்து அதுலேயே பேச்சுலர் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் மெடிசின் ஆஃப் சிஸ்டம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸு, அதை படித்து பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த டிகிரியை பாஸ் பண்ணது. ஆமாம். என்னென்ன வேறு டிகிரி என்னென்ன டிகிரி இருக்குது? பிசிஎம்எஸ், அப்புறம் வேறு என்ன முடிச்சிருக்கீங்க? யோகாவில் ஆசன ஆண்டியப்பன் கவர்மெண்ட் சாண்டியாக தான் அவர் கொடுக்குற ஆசன ஆண்டியப்பன் காலேஜில் இது போர்டு இருக்குது பாருங்கள், அந்த ஆசன ஆண்டியப்பன் காலேஜில் தான் நான் அதை பண்ணது. சரி. ஆமாம். இப்போ நீங்கள்